نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபா தாபிஈங்கள் மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு ரகபத்தோடு வந்திருக்கக்கூடியவர்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா கட்டங்களிலும் பயந்து அஞ்சி வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் எங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டு முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள் சாலிஹீங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஷஅபானுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், ரஜப் ஷஹரி, ரஜபு மாதம் ஷஹருல், அதாவது என்னுடைய மாதம் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஹரு ஷஅபான், இது இறைவனுடைய அவனுக்கான ஒரு மாதம் என்றார்கள். ஷஹரு ரமலான், என்னுடைய உம்மத்துக்கான விடிவுக்கான ஒரு மாதம் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து கூறியிருக்கிறார்கள். இந்த ரஜபு மாதத்தினுடைய சிறப்பு, சங்கையான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மறந்து போய் மிரண்டு வாழ்கின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன, எடுத்து காட்டப்படுகின்றன. எனவே இந்த காலத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்திலே அதிகமான சுன்னத்தான நோன்புகளை நோற்றிருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் அதிகமாக அறிஞர் பெருமக்களால் ஷஹருல் குர்ஆன் என்றும் சொல்லப்படுகிறது. குர்ஆனை பயிற்சிக்காக ஓதி முடிப்பார்கள். ஏன்? சங்கையான ரமலான் வருகிறது, குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த மாதத்தை குர்ஆன் ஓதலை கொண்டு, குர்ஆனை விளங்குவது கொண்டு, குர்ஆனை கொண்டு அமல் செய்வது கொண்டு நாட வேண்டும், ஆசையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ரகுபத்தை, ஒரு ஆசையை ஏற்படுத்தி குர்ஆனை ஓதி முடித்த வரலாறுகளை நாங்கள் சங்கையான இமாம்களுடைய சரித்திரங்களிலிருந்து பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன என்பது உண்மையான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் தஆகபு நபிக்குமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் வருகை தந்து செல்கின்றார்கள். காலையில் வருபவர்கள் பின்னேரமாகினவுடன் சென்று விடுவார்கள், பின்னேரத்தில் வருபவர்கள் காலையிலே செல்வார்கள். இவர்களை அல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற போது, என்னுடைய கைப தரத்தும் இபாதி,
என்னுடைய அடியார்களை எப்படி விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் தொழக்கூடியவர்களாக நாம் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். சுபஹு தொழுகை, அசர் தொழுகை பிரதானமாக சொல்லப்படுகின்ற தொழுகைகளிலே ஒன்று. அமல் இபாதத்திலே இருக்கிறவர்களாக அவ்வாறு நாங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறோம் என்று எங்களை பற்றி ஒரு சாட்சியம் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. இந்த மாதத்திலே முடியுமான அளவு நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள முடியும், சுன்னத்தான நோன்புகள். காரணம், ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு விளையாட்டுக்காக வேண்டி செல்லுகின்ற ஒரு மாணவன் அல்லது ஒரு மனிதன் அவன் எத்தனை தடவைகள் பயிற்சி எடுத்துக் கொள்கின்றான். அதே போன்றுதான் ரமலானுடைய காலம் வீணடிக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அது பெறுமதி வாய்ந்தது. அதன் பெறுமதி தெரிந்தவர்கள் அதனை வீணாக்க மாட்டார்கள். அதனால தான் முட்கூட்டி ரமலானுக்கு நாம் ஆயத்தமாகுவோம் என்ற தலைப்பில் இன்றைய கொத்துபாவை அமைத்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியமானவர்களே, பிறை 15 வரைக்கும், ஷாபானுடைய மாதம் பிறை 15 வரைக்கும் முடியுமானால் சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பிறை 15க்கு பின்னாலும் சுன்னத்தான நோன்புகளிலே பராக்காகி விட்டால் பர்லிலே நாம் சவுத்து விடுவோம், உடலால் சோர்ந்து விடுவோம், பர்லை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எப்போதும் ஒரு முஸ்லீமாகி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தொழிலே, பதவிகளிலே, ஏனைய விடயங்களிலே எதிலே லாபம் இருக்கிறது என்று கருதித்தான் நாம் செயல்படுவது வளமை உண்டு. அதே போலதான் அமல்கள் செய்கின்ற விடயத்திலே அவுலவியாத் என்று சொல்வார்கள், பிரையோரிட்டி, முன்னுரிமைப்படுத்தல். எதற்கு முன்னுரிமைப்படுத்துவது? சுன்னத்துக்கா பர்லுக்கா என்ற ஒரு கேள்வி வந்தால் பர்லுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போன்று இந்த மாதத்திலே கூடுதலான சுன்னத்தான நோன்புகளை பிடித்து உடலால் சவுத்து விட்டார் என்று சொன்னால் ரமலானுடைய காலத்திலே பரலான நோன்பை நோற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகவேதான் எங்களுக்கு முடியுமான வரை 15 வரை பிடித்து கொள்ள முடியும். பிறை வளமையாக பிடிப்பவர் திங்கள் வியாழன் அல்லது நேர்ச்சை செய்து இருப்பவர் அவர்கள் பிறை 15க்கு பின்னரும் பிடித்துக் கொள்ளலாம். சில வேளை கலா நோன்புள்ளவர்கள் அதனை ரமலான் நாளை என்று அறிவிக்கிற வரைக்கும் பிடித்துக் கொள்ளலாம். அது கட்டாயமாக பிடிக்கப்பட வேண்டிய விடயங்கள். இவைகளை நாம் ஃபிக்ஹ் சட்டங்களிலிருந்து விளக்கத்தை ஹதீஸின் வாயிலாக சொல்லுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அருமையானவர்களே, இந்த விடயத்தை சூரா துஹான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, இந்த குர்ஆனை நாங்கள் அருள்பாலிக்கப்பட்ட இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம் என்ற குர்ஆனுடைய வசனத்துக்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தப்சீர் லைலத்து ஷாபான், ஷாபான் மாதத்துடைய நிஸ்ஃபு ஷாபான், அரைவாசி இரவு என்று சொல்லப்படுகிறது. அது மிக முக்கியமான இரவுகளிலே ஒன்றுதான் ஷாபானுடைய மாதம் 15ஆம் இரவு. அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அது எந்த வகையான அமலாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுதலாக இருக்கலாம், தொழுகைகளாக இருக்கலாம், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம். ஏனென்றால் ஃபஸ்தபிகுல் கைராத், குர்ஆன் சொல்லுகிறது, அமல் செய்கின்ற விடயத்திலே முந்திக் கொள்ளுங்கள். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் விட்ட கட்டளை, ஆயோர் ரசூலு, ரசூல்மார்களே குலு மினத் தய்யிபாத், மனமான ருசியான போஷாக்கான வடிவான அழகான உணவுகளை உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொன்னது தின்னுங்கள், குடியுங்கள். வஅமலு சாலிஹா, சாலிஹான அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இது யாருக்கு சொன்ன கட்டளை? ரசூல்மார்களுக்கு. அப்படியானால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எனவே தான் குர்ஆன் பொதுவாக சொல்லுகிறது, ஃபஸ்தபிகுல் கைராத், நலவுகளிலே முந்திக் கொள்ளுங்கள். பல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், அமல்களிலே போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இவ்வுலக மறு உலக வெற்றி வேண்டுமா? நலவை செய்யுங்கள். எவ்வளவு அருமையான போதனை குர்ஆன்! குர்ஆனிலே இருக்கின்ற போதனைகள் எமக்கு வாழ்வில் வெற்றியை தரும். அதுதான் உர்வத்துன் உஸ்கா, பலமான ஒரு பிடி, பலமான ஒரு கைப்பிடி குர்ஆன் தான் எங்களுக்கு. அந்த உபதேசத்தை விடவா?
இந்த 3 வசனங்களை நான் ஓதி காண்பித்தேன். எனவே இந்த மாதத்தை அமலுக்காக நாம் தயார் பண்ணிக்கொள்வோமாக. முதலாவது அல் இஸ்திஅதாது நஃப்ஸி அல் அமலி வல் அமலி. இந்த ரமலான் வர போகின்றது என்றால் அதற்கு என்ன வகையில் நாம் தயாராக வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை அறிஞர் பெருமக்கள் அழகாக தந்திருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். ஏனோ தானோ என்று இந்த ஒரு மாதத்தை கழிக்கக்கூடாது. அது வெறும் மௌட்டிகமாக போய்விடும். நாம் இந்த மாதத்தில் அடைய இருக்கிறோம் என்றால் அதனை அறிவுபூர்வமாக சிந்தனை ரீதியாக சரியாக திட்டமிட்டு கணக்கிட்டு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது இஸ்திஅதாது நஃப்ஸி, அதாவது எங்களுடைய உடல் கட்டமைப்பை நாம் சரியாக சீர் செய்து கொள்ள வேண்டும். அது மாத்திரைகள் பாவிக்கலாம் அல்லது எக்ஸசைஸ் தான் செய்ய வேண்டுமானாலும் செய்து கொண்டு எங்களுடைய பாடி கண்டிஷனை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். பைனலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. உன்னுடைய உடலுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது. சுவரில் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். உடலில் இருந்தால்தான், அதில் உயிர் இருந்தால்தான், அதில் ஆரோக்கியம் இருந்தால்தான் அமல்களை கூடுதலாக செய்யலாம். எனவே எங்களுடைய நஃப்ஸை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முடியுமான மாத்திரைகள், சிகிச்சைகள், அவைகளுக்காக பெறுகின்ற ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? ரமலானுக்கு நாம் தயாராக வேண்டும் என்பதற்காக வேண்டி. உடல் கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. அது ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது எங்களுடைய அமலை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அமல் என்று சொன்னால் அது தொழிலாக இருக்கலாம் அல்லது என்னுடைய வேலை அலுவல்களாக இருக்கலாம். அரசாங்கம் கூட நோன்பாளிகளுக்கு முக்கிய கவனம் கொடுத்து பாடசாலைகளை கூட நிறுத்தி அலுவலகத்தில் கூட அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி இருக்கிறது. சாதாரணமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்குகின்ற விளக்கத்திலே தான் தோல்வியும் வெற்றியும் நமக்கு கிடைப்பது. இந்த மாதத்தை சிலர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், ஒரு கடும் வேலையில் ஈடுபடுகின்றவர் அதே வேலையை செய்தால் தான் என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்க முடியும், அவர்களுக்கு பசிதிக்க முடியும், காசு பணத்தை உழைக்க முடியும் என்றால் அமல் இபாதத் வீணாகி பாழாகிவிடும், அநியாயமாக போய்விடுமே. தந்த ரமலான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ரமலான் வாழ்வில் வெறும் 9 ரமலான். நாம் எத்தனை 9 ரமலான்களை சந்தித்திருக்கிறோம். அவ்வளவு பாக்கியசாலிகள் நாம். ஏனைய காலத்திலே செய்கின்ற தொழிலும் துறவும் வேலையும் வெற்றியும் இந்த காலத்திலே செய்து விடுவாரே. ஆனால் சாதாரணமாக ஒரு ஓடாவி வேலைக்கு போவர், மேசன் வேலைக்கு போபவர் வெயிலில் நின்று உழைக்கின்ற போது அவருக்கு சிரமம். நோம்பு பிடிக்க இல்லையா, அதை எப்படி பிடிப்பது? கஷ்டமான தொழிலே. 11 மாதம் சிந்தனை உள்ளவன் அதற்காக காசு பணத்தை அந்த காலத்தில் பழையவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் என்று சேர்த்து வந்து ரமலானிலே ஓய்வெடுத்து அமல் செய்வதற்காக தங்கரியமாக வைத்துக் கொள்வார்கள். இப்போது நடக்கிறதா இல்லையா? அது இல்லை. நாம் செய்கின்ற வேலையைத்தான் செய்தாக வேண்டும் என்று முன்னணியிலே முனைப்புடன் செயல்படுவதனால் அது சில வேளை ரமலானுடைய அரிய வாய்ப்பு. நோன்பு பிடிப்பது காலமெல்லாம் நோன்பு பிடித்தாலும் ரமலானிலே பிடித்த நோன்புக்கு ஈடாக மாட்டாது. அது சுவராக சொல்லலாம். அப்படிப்பட்ட அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஒரு நோன்பு பிடித்தால் 70 நோன்பு பிடித்ததற்கு சமன். ஒரு பர்லுக்கு 70 தான் நன்மை. எனவே ஒரு மூமின் ஆசை ஆர்வம் அமல்களிலே தான் இருக்கும். மறுமைக்காகத்தான் இந்த உலகத்திலே வாழுகின்றோமே தவிர இந்த உலகத்திலே சகலதையும் அனுபவித்து விட்டு செல்ல வேண்டும் என்பது பாரி ஒரு மோசமான சிந்தனை போக்கு. அந்த சிந்தனை போக்கை ஹுதுபாக்கள் உருவாக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அஸ்ஹாபி தஆலவ் தஆலவ், என்னுடைய சஹாபாக்களே வாருங்கள் என்று யுஷஜ்ஜிஹும், அவர்களை ஆர்வப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அமல்களின்பால் அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள். இப்போது நபி இருக்கிறார்களா எங்களோடு? இல்லை. அந்த பணியை உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் தான் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரியாக பயன்படுத்த வேண்டும் அமல்களிலே ஈடுபாடாக. அடுத்தது, அடைய போகின்ற ரமலானை துஆ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். துஆ இல்லாமல் எதனையும் அடைய முடியாது. துஆ இல்லாமல் வெற்றி பெற முடியாது. துஆ ஒரு முஹ்ல் இபாதா, இபாதத்திலே அது ஒரு வகை.
கையேந்தி பிரார்த்தனை கேட்கிறது, நாம் 2 ரக்காத் சுன்னத்து தொழுவது, குர்ஆன் ஓதுவதை போன்ற ஒரு அமல் அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுவார்கள், நான் துஆ கேட்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அது ஒரு இபாதத் என்ற காரணத்தினால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், அல்லாஹ் அப்படி அறிஞர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லிம்னா, அல்லாஹும்ம ஸல்லிம்னா இலா ரமலான், ரமலானிலே இறைவா என்னை சலாமத்தாக்கி வைப்பாயாக, எம்மை சலாமத்தாக்கி வைப்பாயாக. அதே போன்று ரமலானையும் எங்களுக்கு தோதான காலமாக ஆக்கி தருவாயாக. 2 விடயம் கேட்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் சில காலங்கள் பல சிரமங்களை ரமலானுடைய காலத்திலே சந்தித்திருக்கிறோம். நோய்களை சந்தித்திருக்கிறோம், பயங்கரவாதங்களை சந்தித்திருக்கிறோம், இன்னொரு விடயங்களை சந்தித்து பள்ளிக்கு கூட அமலுக்கு செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை அடைந்திருந்தோம். தனியாளாக நோன்பு நோற்றோம். சில வேளை அவருக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைத்திருக்கலாம், ஒன்று துஆ கேட்கப்பட்டிருக்கிறது அவருக்கு, மற்றொன்று கிடைக்கவில்லை. ஒன்று என்னை சலாமத்தாக்கி வையா அல்லாஹ், 30 நோன்பும் 29 நோன்பும் சரியாக பிடிக்க வேண்டும், என்னுடைய உடல் கட்டமைப்பில் எந்த தவறும் வந்துவிடாமல் பாதுகாத்து என்று நாம் கேட்க வேண்டும், பிழைகளும் வராமல். அதே போன்றுதான் ரமலானுடைய காலம், கூடுதல் வெயில், கூடுதல் பிரச்சனை, கூடுதல் பயங்கரம், கூடிய நோய், இப்படி ஒரு காலப்பகுதிக்குள்ளே அந்த ரமலானை ஆக்கிவிடாதே என்று அறிஞர் பெருமக்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நபி அவர்கள் கேட்ட துஆவும் ஒன்றிருக்கிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய செய்வாயாக. அது ஒரு மூமினுடைய துஆவாக இருக்க வேண்டும். பொதுவாக பார்க்கின்ற போது அது பாக்கியம், அது அந்த துஆவை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் நமக்கு கிடைக்கின்ற இலாபம் 1-2 அல்ல, ஒரு பர்லுக்கு 70 பர்லு, ஒரு சுன்னத்துக்கு பர்லுடைய அந்தஸ்து, அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே அந்த மாதத்தை தயார் செய்கின்ற ரீதியிலே துஆக்களையும் நாம் கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த ரமலான் வர இருக்கிறது, இதனுடைய சிறப்புகளை பற்றி, இதனுடைய பிடிக்கின்ற நோன்புகள் பற்றி, தொழுகின்ற தொழுகைகள் பற்றிய அறிவு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அறிவு இருந்தால்தான் ஆற்றலோடு அமல்களை சம்பூர்ணமாக செய்யலாம். அறிவார்ந்த இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தப்பட்ட தெளிவுகளை நடக்கின்ற பாட வகுப்புகளிலேயாவது கலந்து கொண்டு ரமலானுடைய காலம், அதனுடைய பிடிக்கின்ற நோன்புகள் தவறவிடப்படாமல், பாத்திலாக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன வழிவகைகளை செய்து கொள்ளலாம் என்கின்ற பாடங்களை கற்றுக்கொள்வதும் ஒரு மோமினுடைய கட்டாய கடமை. அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மக்கா மதீனாவுக்கு போகிறோம் என்றால் இஸ்திக்பார், ஹஜ்ஜிக்காக உம்ராக்காக செய்கின்ற போது பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பெரும்பாவங்களை செய்திருப்போம், சிறு பாவங்கள் செய்திருப்போம், இஸ்திக்பார் தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் சங்கியான மாதம், நானும் சங்கியாக இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறிப்பிட்ட காலத்துக்குள் பல தடவைகள் குர்ஆன் 30 ஓதி தமாம் செய்ய வேண்டும் என்ற நியத் ஒவ்வொரு மூமினிடத்திலேயும் வர வேண்டும். சில வேளை அவருக்கு கிடைக்காவிட்டாலும் அவருக்கு அமல் செய்த நன்மைகள் கூட கிடைக்கும் என்பதை அறிஞர் பெருமக்கள் ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே எந்த நேரமும் விடுபடாத வகையிலே ஒவ்வொரு நேர கணிப்பீட்டை நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். நேரங்கள் சிதறிவிட்டால் உரிய நேரத்துக்கு உரிய பயனை, உச்ச பயனை அடைந்து கொள்ள முடியாது. ஜமாத்துக்கு வருகின்றவர், அவ்வள் ஜமாத்திலே சேருகின்றவருக்கு எவ்வளவு நன்மை, இறுதியில் வருவதற்கு கொஞ்சம் நன்மை குறையத்தான் செய்யும். அதே போன்று ரமலானுடைய காலத்திலே பர்லான சுன்னத்தான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அமல் செய்கின்ற மாதம், சீசன் காலம் என்று சொல்கின்றோம். நபஹாத், அதாவது மௌசிமுல் இபாதாத். இந்த ரமலானுடைய காலம் ஒரு மூமினுடைய இபாதத்தை செய்வதற்குரிய சீசன் காலம். இதனை நாம் ஒழுங்குபடுத்தி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நூல்களை வாசித்து சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஃபிக்ஹுடைய சட்டங்களை விளங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று நல்லமல்களிலே பிரதானமாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுக்கின்ற தாவாவுடைய பிரச்சாரமும் இந்த காலத்திலே இடம்பெற்றால் மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும்.
அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ரமலானிலே கூடுதல் நான் செலவு செய்தால் நன்மை கிடைக்கும் என்கின்ற வகையிலே அதற்காக பல ரூபாய்களை அள்ளி வாரி வழங்க வேண்டும். பள்ளிகளிலே ஏழை எளியோர்களுக்கு கஞ்சிகள் காட்சி கொடுப்பார்கள். அவைகளுக்காக நாமும் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய பணமும் அதில் சேர்க்கப்பட வேண்டும். அதில் நன்மை நானும் அடைய வேண்டும். நோன்பாளிகளை நோன்பு துறக்க வைக்க வேண்டும் என்ற நியத்துக்கள் வர வேண்டும். குடும்ப உறவுகளை வளர்ப்பதற்கு இஃப்தார்கள் மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு சக்தியாக இருக்கிறது. குடும்பங்களை இணைத்து நாம் நோன்பு திறக்க செய்ய வேண்டும். அதனால் அவர்களுடைய நோன்பு எங்களுக்கு நன்மையாக மாறுகிறது. அவர்களுக்கு நோன்பில் நன்மை குறையாது. நோன்பு திறக்க வைத்தவருக்கும் அவருடைய நன்மை கிடைக்கிறது என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை சம்பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியங்களை தந்தருவானாக.